வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்ல நிறைய ஷீட் இருந்துச்சுன்னா, நடுவுல இருக்கிற எல்லா ஷீட்டையும் ஸ்கிப் பண்ணி டைரக்டா எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றது நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் எக்ஸல் ஃபைல்ல வந்து 28 ஷீட்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு 14th ஷீட்டோ 16 ஷீட்டோ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, ஜென்ரலா வந்து கண்ட்ரோல் பேஜ் டவுன் கண்ட்ரோல் பேஜ் அப் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஷீட் டு ஷீட் நேவிகேஷனுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு பாக்ஸ் பாப்பப் வரும். ஸோ இப்போ வந்து 28th ஷீட்லேருந்து நீங்கள் வந்து 12th ஷீட் போகிறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த 12th ஷீட் போயிடலாம். நீங்கள் கண்ட்ரோல் பேஜ் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண தேவையில்ல. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்படி ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஷீட் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோம்னா நீங்கள் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஷீட் போகணும். ஒரு எக்ஸல் ஃபைலில் நிறைய ஷீட்ஸ் இருக்கிற மாதிரி டேட்டா பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேவிகேஷன் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.